திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் பேட்டி. எங்கள் வீடு இருக்க நிலைமையை பாருங்கள். யாரும் பார்க்கல, நானும் பார்க்குறேன். இதான் எங்கள் ஊர் பஞ்சந்திருத்தி. அதுதான் சொல்லியிருப்பேன் நான் வெளியூர்ல இருக்கேன். இன்னி வந்து நல்ல இந்த பக்கம் வந்து ஒரு இது மாணவர் தண்ணி கூட கிடையாது. அது அங்கதான் திருப்பத்துக்கு ஏதாவது அது வழி இல்லை. இந்த பக்கம் தான் வந்து சொல்லுங்க. ஆமா 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 போட்டு கொடுத்துருவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. சரி 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 ஓகே 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 சரி 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 ஓகே. இங்கே இப்போ என்ன சொல்றாங்க? அப்போ 20 நாள் சிக்கலாயிடும், எல்லாம் கெட்டு போயிடும். லெட்டர் படிச்சியா?
வாப்பா வாப்பா அதான் தெரியாது. இந்த பக்கமும் அந்த பக்கம் செங்கனரோட இந்த ஆமையப்பட்டி எல்லாமே இதே பண்ணுறீங்க, கவர் பண்ணுறீங்களா? ஹைட் எவ்வளோ? 6 ஒன்று போட்டீங்க இல்லை? இது போட சொல்லி நம்ம தண்ணி ஒரு சைடு வாழ்த்துட்டீங்கன்னா பேக் சைடை வந்து ஃப்ரண்ட் சைடாக தண்ணி வைக்கும். இந்த சைடு உங்களுக்கு தண்ணி போய் 52 வீடா 62 வீடுங்க 52 உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? இதுதான் ஒரு 12-15 வீடு வரும். இது உடைச்சா தெரியும் உங்களுக்கு உள்ள மண்ணை வச்சுக்க. என்ன தீர்வு நினைக்கிறீங்க? வீடு இதே மாதிரி கட்டினா இதே மாதிரி தானே வரும். இல்லை வீடு வந்து நாங்கள் ஏன் சார் இந்த மாதிரி கட்ட போகிறோம்? எப்படி கட்டுவோம்? இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஐடி சொல்யூஷனுக்காக கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் பொலிஷன் இந்த வீட்டில் இல்லை இப்போ நீங்கள் வந்து கீழே உயரம் போட்டு கட்டினா பிரச்சனை தீர்ந்துடும். உயரம் போட்டு கட்டவே இல்லை சார். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் கட்டி விட்டு 30 வருஷமாக இதே வீட்டில் எழுத விட எங்களுக்கு இப்போ புதுசாக வீடு தராங்களா, பிரதமர் மோடி வீடு அது வருது. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் பிரதமர் மோடி வீடுலாம் இல்லை, அது அதெல்லாம் கொடுக்குறோம். அந்த மாதிரி வீடு இங்கே நிறைய பேருக்கு வரவே இல்லை. வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டு நாங்கள் கட்டி எம்போர்டில் கூட எங்கள் இந்த சைடு இதெல்லாம் இது இருக்குல்ல நமக்கு பட்டாக்கு எல்லாமே அது ஜெராக்ஸ் ஒருவேளை இல்லை எல்லாமே கிட்ட கொடுக்கலாம், தாஸ்தார் கிட்ட கொடுக்கலாம், விஓ கிட்ட கொடுக்கலாம், ஆர்ஐ கிட்ட கொடுக்கலாம், எம்எல்ஏ கிட்ட கொடுக்கலாம். கொடுக்கட்டுமா? நான் என்னென்ன சொல்யூஷன்னா இது வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து ஒரு சில இது அதில் நான் வந்து என்ன உதவி தருவாங்களோ அதை வந்து செய்கிற மாதிரி இருக்கணும் சொல்யூஷனும். 20% பாதிக்காதவங்க பலன் அனுப்பிக்கிறாங்க. இப்போ நீ 20% பாதிப்பு இருக்கு, 20% இருக்கிற பாதிச்சவங்களுக்கு கிடைக்கல. அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ அதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க. இந்த மாதிரி சொல்லுங்க எந்த மாதிரி இல்லை அதான் இப்போ நம்ம என்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு முழுமையாக கவர்மெண்ட் கட்டி கொடுக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான உதவி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் மீதி நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். என்னென்னு பார்க்கலாம். கட்டினா கூட நீங்கள் வந்து அது என்ன தெரியல கட்டுறதுக்கு உண்டான வழி வந்து வேறு ஏதாவது வழி பண்ணாலும் வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை என தமிழ்நாடு அரசின் அறிவிப்புக்கு மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்திருக்கிறது என மக்கள் கருதுகிறார்கள். அதே நேரத்தில் குறிப்பாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்போரூர் வட்டத்திற்கு உட்பட்ட 3 கிராமங்களுக்கு மட்டும் இந்த நிவாரணத் தொகை வழங்குவது என்கின்ற முடிவை அரசு எடுத்திருக்கிறது. ஆனால் அதை கடந்து பல்வேறு கிராமங்களில் முழுமையாக இல்லாவிட்டாலும் சில பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளெல்லாம் சென்று பார்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு சென்று பார்த்துவிட்டு வந்து 2-3 நாட்களாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கும் நிவாரணத் தொகை முறையாக கிடைத்திட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்தில் இன்றைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறேன். அதில் திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பிற கிராமங்களில் உரிய ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னும் 2000 அல்லது 2500 குடும்பங்கள் வரை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை என்பதான நிலை இருக்கிறது.